எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவிலான முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான தாக்குதலை முன்வைத்துள்ளார். முன்னதாக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்குகளை திருட செயல்படுவதாகவும், பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்குகளை திருடுவதற்கான முயற்சி எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். வாக்கு திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும், விரைவில் ஹைட்ரஜன் குண்டு போன்ற ஆதாரங்கள் வெளியிடப்படும் எனவும் அறிவித்தார். பீகார் மாநிலத்தை அடுத்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பீகாரில் நடந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது பல லட்சம் பேர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீதும் முன்வைத்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டு எப்படி நடைபெறுகிறது, இதற்கு யார் காரணம் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்பில் ராகுல் காந்தி வெளியிட்டதோடு வாக்கு திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும் எனவும் கூறியிருக்கிறார். And now we found 100% proof of it. Please understand, I am not going to say anything on this stage that is not backed up by 100% proof. तो हमारी डिमांड है, ज्ञानेश कुमार जी, आप अपना काम कीजिए. आपने ओथ लिया है, आप हिंदुस्तान के चीफ इलेक्शन कमिश्नर हैं. नहीं तो पूरा हिंदुस्तान के सारे युवा इस बात को एक्सेप्ट करेंगे कि आप हिंदुस्तान के कॉन्स्टिट्यूशन, हिंदुस्तान के संविधान की हत्या में शामिल हो, हिंदुस्तान की संविधान की रक्षा नहीं कर रहे हो और वोट चोरों की आप मदद कर रहे हो. और थोड़ी देर में हम आपको हाइड्रोजन बॉम्ब दिखाने जा रहे हैं. नहीं, आज नहीं, थोड़ी देर में उसकी प्रिपरेशन चल रही है. क्योंकि हम देखिए, मैंने टीम से कहा है कि अगर मैं स्टेज पे जा रहा हूं, ब्लैक एंड व्हाइट प्रूफ नहीं होगा. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு உடனே பதிலும் அளித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் பேசியதாவது: ராகுல் காந்தி டெல்லியில் பேசிய அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களை அழித்த அந்த சிக்கல் மிக மிக பயங்கரமானது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும், கர்நாடக மாநிலம் காலபுர்கி மாவட்டத்தில் உள்ள ஆனந்த் என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 6018 பேரு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதா வந்துச்சு. எப்போது 2013 அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க உள்ளபடியே வந்துட்டு அதுல பலர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, அங்க போட்டியிட்டு வென்ற காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிறார் பிஆர் பட்டேல் அப்படின்ட்டு, அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பேர்லாம் வந்துட்டு அழிச்சிட்டு இருக்காங்க, தேர்தல் இதுல வாக்காளர் பட்டியலே இல்லை அப்படின்னு. அவரு என்ன பண்றாரு கேட்கும் போது, தேர்தல் ஆணையம் சொல்றது இல்ல, அவங்களோட பேர்லாம் டிலீட் ஆயிடுச்சு, அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெலிஷன் தொடர்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு கேட்கும்போது, அப்பதான் அவங்க சொல்றாங்க 6018. அப்ப அதனுடைய ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணும்போது 24 பேர் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி தங்களுடைய பட்டியல வந்துட்டு நீக்குங்க, நாங்க வேற ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டவங்க. மற்ற 5994 பேரும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்காளர்கள் யாருமே அந்த ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தளத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வழியாவோ இல்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் வழியாவோ அல்லது கருட ஆப் வழியாவோ யாருமே வந்துட்டு டெலிஷனுக்கு சொல்லல. ஆனா அவங்க பேரை டெலீட் பண்ணிருக்காங்க வேற யாரும். இது தொடர்பா அவரும் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய தாசில்தார், கலெக்டர் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தேர்தல் ஆணையமும் கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த பொறுப்பை வந்துட்டு கர்நாடக மாநில சிஐடிக்கு கொடுக்குறாங்க. கர்நாடக மாநில சிஐடி வந்துட்டு விசாரிச்சுட்டு அது பாக்குறாங்க, எங்க இருந்து பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா, எல்லாம் அந்த போன் நம்பர் ஆரிஜின் வந்துட்டு ஆந்திராலயும் தெலுங்கானாலயும் இருக்குது. அந்த போன் நம்பர் அங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அவருடைய ஓனர் சொல்றாரு, நாங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்றாரு. ஏன்னா ஒரு போன் நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த போன் நம்பருக்கு தான் வந்துட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், ஆனா அது அங்க வரல. அப்ப இது எப்படி பண்ணாங்க அப்படின்றது பார்க்கும்போது அவங்க ஒண்ணுக்கு டிஃபரெண்ட் பிளேஸ்ல வந்துட்டு டிஃபரெண்ட் லொகேஷன், அதாவது ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால் வேற ஒரு கம்ப்யூட்டர்ல தான் பண்ணி விட்டு ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்துட்டு அந்த சிஐடி என்ன கேக்குறாங்கன்னா,
இவங்க போட்ட இடத்துல இருந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்களுக்கு தானே போட்டாங்க டெஸ்டினேஷன் ஐபி, உங்களுடைய ஐபியில இருந்தா அந்த டீட்டெயில கொடுங்க, எங்க இருந்து வந்துச்சுன்றது நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் தரல, அந்த டீட்டெயில தரல. அதாவது டெஸ்டினேஷன் ஐபியில என்னென்ன விவரங்கள் வந்திருக்குது அப்படின்றத அவங்க தரவே இல்லை. இதைத்தான் வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல தேர்தல் ஆணையம் இதுல கைகோத்து செயல்பட்டு இருக்குது, ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் எல்லாம் எடுத்து அவர் சொல்றாரு. இதுல ஆதாரம் இல்லை சொல்லவே இதுப்பா உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர, கடந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி இந்து பத்திரிகையில இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஆலன்ஸ் நியர்லி ஸ்டோலன் வோட்ஸ் இட்ஸ் கோல்டு ட்ரெயின் இஸ் எட் டு ஷேர் டெக்னிக்கல் டேட்டா அப்படின்ற பேர்ல கேவி ஆதித்ய பரத்வாஜ் அப்படின்றவர் ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதியிருக்கிறார். இது சம்பந்தமா எப்படி நடந்துச்சு, என்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்காதது எல்லாத்த பத்தி அதுல வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்போ இதுல ஆதாரம் இல்லைன்னு சொல்ற தேர்தல் ஆணையம் சொல்றது வந்துட்டு இது பெரிய ஒரு திசை திருப்பல், தவறான பதில் நடந்திருக்குது. அங்க இருக்கிற மக்களே எடுத்தாந்து நிறுத்தி தான் ராகுல் காந்தி பேசுறாரு, என்னுடைய ஓட்டை கிளீன் பண்ணாங்க அப்படின்ட்டு. இங்கேயும் பேர் இருக்குது, ராகுல் காந்தி எல்லா பேரையும் வெளியிடுறாரு. அப்ப எப்படி புரிஞ்சரி ஆகும்? அப்ப இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிட்டு தானே வந்துட்டு அவங்களை மறுபடியும் ஓட்டு போட வச்சு அந்த 5994 போட்டாங்களே மக்களவை தேர்தல்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள ஓட்டு போட வச்சதுனாலதான் அந்த பிஆர் பட்டேல் முதல்ல 692 ஓட்டுல 2012 தோத்தவர் இப்ப நல்ல வாக்கு ஜெயிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு விவரங்களை வந்துட்டு அது போறது கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது, ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்கேப் ஆகுது. இப்ப இது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில மட்டும் 6000 பேர்னா இந்த நாட்டத்துல 5000 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. இதுல பாரதிய ஜனதா மட்டும் 19 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க போறீங்க வாக்கு, என்னுடைய வீட்டு இல்லைன்ற நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க வாக்குச்சாவடியில் ஒன்றும் சண்டை போட முடியாது. வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு தான் பண்றாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு என் தேர்தல் ஆணையம் உதவல அப்படின்றத. அப்ப திஸ் கேன் பி டன் எனிவேர். 65 லட்சம் பேர் சொன்னாங்க, அதுல 22 லட்சம் பேர் செத்து போனாங்க அப்படின்றாங்க பீகார்ல. அதுல எவ்வளவு பேரை கண்டுபிடிச்சு நிறுத்துறாங்க நீதிமன்றத்துல கூட இருக்கிற அப்படின்ட்டு. வீடே இல்லாத ஒரு அட்ரஸ்ல கிட்டத்தட்ட 1069 வாக்குகளை சேர்த்துக்கிறாங்க பீகார்ல. இதெல்லாம் எப்படி? இதுதான் இங்க நடந்திருக்கக்கூடிய பெரிய ஓட் தெஃப்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னம்னா இதான் காரணம். பீகாரை அடுத்து தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. இப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது தமிழ்நாட்டுல வரும்போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? நான் ஒண்ணு சொல்றேன். நான் தொடர்பா ஒரு பத்திரிகை எழுதின வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்னு 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னரே 70 லட்சம் வாக்காளர்கள் பட்டிருக்காங்க. அதுல 4 கோடி பேர் பட்டினது. எவ்வளவு பேர் சேர்த்திருக்கிறாங்க? நாடு முழுவதும் நடந்திருக்குது. வாக்களித்தவங்க பாத்தீங்கன்னா 60 கோடி, நீக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா 12 கோடி. அப்ப இது எவ்வளவு பெரிய அளவுக்கு முடிவுகளை மாற்றி இருக்கும்ன்றதை நீங்க நினைச்சு பாருங்க. சோ இது தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல பண்ண போறது. ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், பல்ப்ளை ஆப், கருடா ஆப் போய்கிட்டே இருக்கலாம். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. போய் தேடி உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னம்னா எப்படி அதை எப்படி இந்த பாஸ்வேர்டை அப்டெயின் பண்ணா எல்லா கேள்விக்கு பதிலே இல்லை. திஸ் இஸ் த ப்ராப்ளம்.